மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து போட்டிருப்பேன். எம்என்டையோட ஃபஸ்ட் யூனிட் கொஞ்சம் ரிவிஷனுக்காக எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேமஸ் அதே மாதிரி யூனிட் 2க்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்கும் அப்படின்னா யூனிட் 2ல் 4 முக்கியமான கொஷின்ஸ் தான். அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் மூவிங் காயில். இந்த 3 விஷயம் தான் இந்த யூனிட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப் ஆஃப் மூவிங் காயில். மூவிங் காயில் என்னென்ன டைப் இருக்குது உங்களுக்கே தெரியும். பிஎம்எம்சி மீட்டர், அதாவது பர்மனன்ட் மேக்னட் மூவிங் காயில், டைனமோமீட்டர் டைப். அதே மாதிரி செகண்ட் ஒன் இஸ் டைப் ஆஃப் மூவிங் அயான். அந்த மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 2 டைப் இருக்கும், அட்ராக்ஷன் டைப் இன்னொன்று ரிப்பல்ஷன் டைப். சரிங்களா? சேமஸ் அதே மாதிரி மூணாவது விஷயம் மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். லோ மெஷர்மெண்ட் எப்படி பிரிச்சிருப்பாங்க, அதையே லோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மீடியம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹை ரெசிஸ்டன்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் மெஷர் பண்ணுறதுக்கான என்ன எக்யூப்மெண்ட். ஸோ லோனா கெல்வின் பிரிட்ஜ், மீடியம்னா விஸ்டோன் பிரிட்ஜ், ஹை ரெசிஸ்டன்ஸ்னால் மெக்கர். ஸோ இந்த மெக்கர் கொஷின்ஸ் கூட உங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்னென்னா வாட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் மெக்கர்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணே விஷயம் தான். ஸோ செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்னா மெஷர்மெண்ட் ஆஃப் வோல்டேஜ், மெஷர்மெண்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜும் கரண்ட்டையும் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், போத் ஆர் ஏசி அண்ட் டிசி. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம். இதுலேயே ரெசிஸ்டன்ஸ் வந்து லோ, மீடியம், ஹை போது எர்த் ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து அதுலேயே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். மூவிங் காயில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 2 டைப், பர்மனன்ட் மேக்னட் மூவிங் காயில் அண்ட் டைனமோமீட்டர் டைப் மூவிங் காயில். இந்த பர்மனன்ட் மேக்னட் மூவிங் காயிலில் என்னென்ன இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நார்த் போல் சவுத் போல் இருக்கக்கூடிய ஒரு பர்மனன்ட் மேக்னெட், யூ சேஃபில் இருக்கக்கூடிய ஒரு பர்மனன்ட் மேக்னெட், தென் பாஸ்பரஸ் பேன்ஸ்னால் ஆகக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங், தென் அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் அயான், ஒரு அயன் கோர், தென் அதுக்கப்புறம் ஒரு பர்மனன்ட் மேக்னெட், தென் பாயிண்டர், தென் ஸ்கேல். இப்போ இந்த ஒவ்வொரு விஷயம் எதால் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்த் போல் சவுத் போலுக்கு பர்மனன்ட் யூசேஃப் பர்மனன்ட் மேக்னெட், ஸ்ப்ரிங்குக்கோட மெட்டீரியல் பேர் பாஸ்பர் ஃப்ரான்ஸ், பர்மனன்ட் மேக்னெட், பாயிண்டர் வந்து அலுமினியம் ஸ்ட்ரிப் வச்சுருப்பாங்க, தென் ஸ்கேல் 90 டிகிரி டிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் இருக்குங்க இல்லையா, ஸோ ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணாவே ஸோ இதில் என்ன கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன டேம்பிங், ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் என்ன டைப் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம், என்ன டைப் ஆஃப் டேம்பிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கம்பல்சரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் என்னென்ன இருக்கும், யூ சேஃபில் இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட், இந்த ஸ்ப்ரிங்கு என்ன பாஸ்பர் ஃப்ரான்ஸோட மெட்டீரியல், தென் ஒரு அயன் கோர், டம்பாக இருக்கிற ஒரு அயன் கோர் இருக்கும், தென் அதுக்கப்புறம் 90 டிகிரி டிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்கேல், அதுக்கப்புறம் பாயிண்டர் அலுமினியம் ஸ்ட்ரிப்பாலான பாயிண்டர், தென் பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ப்ரிங் கண்ட்ரோல், டேம்பிங் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஏர் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணலாம், எடி ஃப்ரிக்ஷன் டேம்பிங் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதனோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும், ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் நார்த் போல் சவுத் போல், இது என்ன டைப், நான் பர்மனன்ட் மேக்னெட் வந்தாலே இதில் என்ன டைப் ஆஃப் எஃபெக்ட் வரும், மேக்னெட்டிக் எஃபெக்டாக தான் டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸை நம்மளால் கிரியேட் பண்ண வைக்க முடியும். அப்போ நார்த் போல் இருக்குது, சவுத் போல் இருக்குது, இடையில ஒரு சாஃப்ட் அயன் கோர் ஒன்று இருக்குது. அப்போது என்னது, நம்மளோட மோட்டரோட பிரின்சிபல் தான். நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில நம்ம இதை 2 எலக்ட்ரோ மேக்னெட்ஸ், அப்போ நம்ம எந்த இதை நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதை நார்த் போல் வழியாகவும் சவுத் போல் வழியாகவும் நம்ம அப்ளை பண்ணும்போது என்னாகும், இட் கிரியேட்ஸ் த ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். அப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜை கிரியேட் பண்ணும்போது இந்த இடையில இருக்கிற மூவிங் அயான், மூவிங் காயில்னு சொல்ல முடியா, மூவிங் அயான் என்ன ஆகுனா அந்த ஃப்ளக்ஸ் லிங்கை கட் பண்ணும். அப்போ ஃப்ளக்ஸ் லிங்கை கட் பண்ணும்போது அந்த மூவிங் அயானுக்குள்ளே ஒரு எடி கரண்ட் கிரியேட் ஆகும். அந்த எடி கரண்ட் வந்து ஒரு டார்க்கை கிரியேட் பண்ணும். த டார்க் இஸ் கால்ட் ஆஸ் டிஃப்ளெக்டிங் டார்க். அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிஃப்ளெக்டிங் டார்க் வந்துச்சுனாலே பாயிண்டர் ஒரு பொசிஷன், அதாவது 0 பொசிஷனில் இருந்து எந்த வேல்யூ நம்ம மெஷர் பண்ணுறோமோ அந்த வேல்யூக்கு பாயிண்டர் அந்த இடத்துல போய் நினைக்கும். இதுதான் பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில். சரியா? அப்போ இந்த நம்பர் ஆஃப் இது இருக்குங்க இல்லையா, குரூப் ஆஃப் கண்டக்டர்ஸ், அந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸை வச்சு அதில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. F = NBIL × A, ஃபோர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஃபோர்ஸ் இன்டென்சிட்டி ஒரு ஃபார்முலா இருக்கும். அதில் கடைசியில் வந்து தீட்டா டைரக்ட்லி
ப்ரொபோஷனல் டு ஐ டி அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் என்னங்கிறது உங்கள் புக்லேயே இருக்கும். அது என்னங்கிறத பார்த்துக்க. ஓகேங்களா? அந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போது பிஎம்எம்சி மீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒன்லி டிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏசியில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு கொஷினும் கூட. ஒய் பிஎம்எம்சி மீட்டர் யூஸ்ட் இன் டிசி ஒன்லி அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கடைசியில் வந்த வேல்யூ என்ன, தீட்டா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ, அதுதான் நம்மளோட வேல்யூ. கடைசியாக வந்த டார்க் வேல்யூ என்ன, தீட்டா, அதாவது அப்ளை பண்ணுற வோல்டேஜும் அப்ளை பண்ணுற கரண்ட்டுக்கும் ஆங்கிள் எப்படி இருக்கும், எவ்வளோ கரண்ட் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இது டிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் நம்ம டிசியில் மட்டும் யூஸ் பண்ணோன்னா, இப்போ ஏசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியோட சைன் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், சைன் வேவ். அப்போது பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள். அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு சைக்கிளுக்கும் என்னாகும், பாசிட்டிவ் சைக்கிள் வரும், நெகட்டிவ் சைக்கிள் வரும், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் சைக்கிள் இப்படி மாறி மாறி, அதாவது அப்ளைடு கரண்ட்டோ வோல்டேஜோட ஆம்பிளிட்யூட் வந்து மாறி மாறி கிடைக்கிறப்போ நம்மளுக்கோட வேல்யூ என்னாகும், ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னாகும், டார்க்கோட வேல்யூ ரிவர்ஸ் ஆகும். ஒவ்வொரு டைமும் ரிவர்ஸ் ஆக முடியாது. ரிவர்ஸ் ஆகும்போது பிஎம்சி மீட்டரில் கரெக்டான ரீடிங்கை நம்மளால் அக்யூரேட்டாக காமிக்க முடியாது. என்னாகும், நீடில் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், முன்ன பின்ன முன்ன பொண்ணு என்ன ஆகிட்டு இருக்கும், வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம காமிக்க முடியாது. ஸோ தட் இஸ் அ ரீசன் ஃபார் யூஸிங் ஒன்லி டிசி. பிஎம்சி எதில் யூஸ் பண்ணுவாங்க, டிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பிஎம்எம்சி மீட்டரோட ஆப்ரேஷன். செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைனமோமீட்டர் டைப். டைனமோமீட்டர் டைப் மூவிங் காயில் மீட்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ பிஎம்எம்சி மீட்டருக்கும் மீட்டருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் இப்போ பிஎம்சி மீட்டரில் பார்த்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் இருக்கிற மாதிரி இருக்கும். டைனமோமீட்டரில் அதே நார்த் போல் சவுத் போல் இருக்கிற கிரியேட் பண்ணுற ரெண்டு சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணோம். என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ்டு காயில், இன்னொன்று மூவிங் காயில். ஃபிக்ஸ்டு காயில் பிஎம்எம்சியில் என்ன இருந்துச்சு, பர்மனன்ட் மேக்னெட்டாக இருந்துச்சு. பட் இங்கே ரெண்டு கோட் வச்சுருக்கோம், அதாவது ஃபிக்ஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. F1 F2 இருக்குங்க இல்லையா, ஃபிக்ஸ்டு சிஸ்டம். F1 F2ங்கிறது ஃபிக்ஸ்டு சிஸ்டம். தென் மூவிங் காயில் அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கண்டக்டர், தென் அதில் ஒரு ஸ்ப்ரிங் கண்ட்ரோல், தென் அதில் ஒரு பாயிண்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, தென் ஸ்கேல். ஓகேங்களா? ஸோ டைனமோமீட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வோல்ட்மீட்டராகவும் யூஸ் பண்ணலாம், அம்மீட்டராகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ அந்த வோல்ட்மீட்டரை யூஸ் பண்ணணும், அம்மீட்டரை யூஸ் பண்ணால் அதனோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதனோட கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் பிஎம்எம்சி மீட்டர் மாதிரியே தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அங்கே பர்மனன்ட் மேக்னெட் வச்சுருப்பாங்க, இங்கே ரெண்டு ஃபிக்ஸ்டு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. F1 F2ங்கிற ஃபிக்ஸ்டு வச்சுருப்பாங்க. மற்றபடி அதுவும் இதுவும் ஒரே ஆப்ரேஷன் தான், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. எப்படி அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் இருக்கும் அப்படின்னா, வோல்ட்மீட்டர் கனெக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபிக்ஸ்டு சிஸ்டம் F1 F2வும் அதோட மூவிங் காயில் பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கும்போது கரண்ட் அம்மீட்டராக இருக்கும்போது மூவிங் சிஸ்டம், ஃபிக்ஸ்டு சிஸ்டம் 2 ரெண்டுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாமே சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அம்மீட்டரில் எல்லாமே சீரீஸாக இருக்கும். வோல்ட்மீட்டர் எல்லா கனெக்ஷனும் இப்போ ஃபிக்ஸ்டு சிஸ்டம், மூவிங் சிஸ்டம் பேரலில் இருக்கும். அந்த கான்செப்டை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. ஸோ அப்போ இதில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இது இருக்குங்களே, இதனோட ஒயர், இது வந்து வோல்ட்மீட்டர் அம்மீட்டரோட தின் கான்ஃபிகரேஷன். அந்த ஒயர் எந்த மாதிரி மெல்லிய ஒயரில் போடணுமா இல்லை வந்து கெட்டியான ஒயரில் போடணுமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் என்னன்னு பார்த்துக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ மூவிங் காயில் இதனோட சேம் ஆப்ரேஷன் அப்படியே டிக்டோ பிஎம்சி மீட்டர் மாதிரியே. ஃபிக்ஸ்டு காயில் ரெண்டு இருக்குது, நம்ம மெஷர் பண்ணக்கூடிய கரண்ட்டு வோல்டேஜ் அது வழியாக அனுப்பும்போது என்னாகும், ரெண்டு ஃபிக்ஸ்டு காயிலுக்கு இடையில ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆகும். இடையில மூவிங் காயில் இருக்குது. மூவிங் காயில் இருக்கும்போது அது ரொட்டேட் ஆகும்போது அதில் எடி கரண்ட் கிரியேட் ஆகுது. எடி கரண்ட் ஒரு டார்க் கிரியேட் பண்ணது. டார்க் வந்து டிஃப்ளெக்டிங் டார்க்காக மாறி ஏன்னா ஒரு பாயிண்டர் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுது. இதுதான் வந்து டைனமோமீட்டர் டைப் மூவிங் காயில் சிஸ்டம். ஸோ மூவிங் காயில் சிஸ்டமில் ரெண்டு டைப் இருக்கும், பிஎம்எம்சி மீட்டர், இன்னொன்று இந்த டைனமோமீட்டர் டைப். நல்லா படிச்சுங்க. இதில் 2 மார்க்கில் இந்த டைப்ஸும் கேட்பான். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்பான். ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஃபார் மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட். மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரெண்டு டைப் இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட்ராக்ஷன் டைப், இன்னொன்று ரிப்பல்ஷன் டைப். ஸோ மூவிங் அயான் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறது. ஸோ இப்போ பிஎம்சி மீட்டர் வந்துங்கிறது ஒன்லி டிசியில் யூஸ் பண்ணோம். டைனமோமீட்டர் டைப் போத் ஏசி அண்ட் டிசி ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். தீட்டா வேல்யூ போட்டிங்கன்னா அந்த வேல்யூ கால்குலேட் பண்ண முடியுமோ போத் ஏசி அண்ட் டிசி. அதே மாதிரி அட்ராக்ஷன் டைப் மூவிங் அயானில் ரெண்டு டைப் இருக்கும், அட்ராக்ஷன் டைப் அண்ட் ரிப்பல்ஷன் டைப்.
அட்ராக்ஷன் டைப் அப்படின்னா இதுதான் அதனோட டயக்ராம். அட்ராக்ஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாபின் இருக்கும். ஒரு பாபின்குள்ள ஒரு மூவிங் அயான் எலிப் ஷேஃபில் முட்டை ஷேஃபில் ஒரு மூவிங் அயான் இருக்கும். தென் ஒரு ஸ்பிண்டில், தென் ஸ்பிண்டில் கூட ஒரு ஸ்கேல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பிண்டில் கூடவே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டேம்பிங் சேம்பர். நீங்கள் இந்த டயக்ராம் பார்க்குறப்பவே இது இந்த இந்த 2 ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் ஸ்பிண்டிலோட கனெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து பேலன்ஸ்டு வெயிட், ஒன்று கண்ட்ரோல் வெயிட். பேலன்ஸ்டு வெயிட் கண்ட்ரோல் வெயிட் இருந்தாலே இட்ஸ் கால்ட் ஆஸ் என்ன கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, கிராவிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம். இன்னொன்று இந்த டயக்ராம் இந்த சேஃப் பார்த்தீங்கன்னா டேம்பிங் சிஸ்டமில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது, ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங். அந்த காத்தடிக்கிற பம்ப் உங்களுக்கு சொல்லியிருப்போம் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு, அந்த டைப். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டா கம்பல்சரி கண்ட்ரோல் என்ன இருக்கணும், டேம்பிங் என்ன இருக்கணும் நம்ம சொல்லிடணும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த டயக்ராம்லேயே என்ன இருக்கு, கிராவிட்டி கண்ட்ரோல், இன்னொன்று ஸ்ப்ரிங் கண்ட்ரோல், டேம்பிங் சிஸ்டமில் ஏர் ஃபிஷன் டேம்பிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ பாபின் மேலேயும் கீழேயும் ஒரு காயில் வச்சுருக்காங்க. அப்போ இந்த காயில் வந்து ஆக்ட் ஆஸ் அ ஃபிக்ஸ்டு சிஸ்டம். இடையில ஒரு எம்டி ஸ்பேஸ், வேக்கன் ஸ்பேஸ், சரிங்களா, இதுக்குள்ளே வேக்கன் ஸ்பேஸ் இருக்கும். இந்த வேக்கன் ஸ்பேஸ்க்குள்ளே இந்த மூவிங் அயான் ஈஸியாக உள்ளே போயிட்டு வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் மூவிங் அயான், அந்த ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன வேல்யூவோட மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த காயில் ரெண்டையும் என்ன பண்ணுறோம், நம்ம எனர்ஜைஸ் பண்ணுறோம். எனர்ஜைஸ் பண்ணும்போது என்னாகும், இந்த காயில்ஸ் கிரியேட் ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் கிரியேட் பண்ணும் இல்லையா, போல் ஸ்ட்ரென்த்னு சொல்லாமல் அதையே என்னது, போல் ஸ்ட்ரென்த். அந்த போல் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணும், மோட்டரில் மேலே போல்னு சொல்லுவோம் இல்லையா, டிசி மோட்டரில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது மாதிரி போல் கிரியேட் பண்ணால் என்னாகும், இதுக்கும் உள்ள ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கிடைக்குமா, அதை நம்ம அந்த எம்டி ஸ்பேஸில் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். ஸோ கிரியேட் ஏ போல் ஸ்ட்ரென்த் அண்ட் கிரியேட் ஏ ஃபீல்டு ஸ்ட்ரென்த். அதாவது கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்கும், எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம் இன்ட்டு ஹெச். அதாவது மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த், ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஹெச். ஓகேவா. ஸோ அப்போது அப்படி எடுத்துட்டோம்னா இங்கே என்ன ஆகும், ஃபீல்டு ஸ்ட்ரென்த் கிரியேட் ஆகுது இல்லையா. அப்போ இங்கே ஃபீல்டு ஸ்ட்ரென்த் கிரியேட் ஆச்சுன்னா வாட் இஸ் திஸ், இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இங்கே உள்ளே கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ இது மூவிங் அயான், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வேக்கம் ஃபேஸ்க்குள்ளே இருக்குது, தென் மூவிங் அயான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னாகும், உள்ள மூவிங் அயான் என்ன பண்ணும், அந்த பாயிண்டர் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து உள்ளே இழுக்கும்போது இந்த மூவிங் அயான் பீஸில் என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பாயிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கா. அப்போ அந்த பாயிண்டர் என்னாகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா. த்ரூ எது வழியாக, சேம்பர் வழியாக. வேகமாக மூவ் ஆக முடியாது, த்ரூ சேம்பர் வழியாக. ஸோ அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரே வேல்யூ காமிக்கிறதுக்காக கிராவிட்டி கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்லி வெர்டிக்கல் ஸ்பேஸில் மட்டும்தான் நம்மளால் வச்சு காமிக்க முடியும். நம்ம நார்மலாக அனலாக் மீட்டர்ஸை லேப்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி வேணாலும் வச்சு அதை நம்மளால் ரீடிங் எடுக்க முடியாது. ஒன்லி வெர்டிக்கல் பொசிஷனில் மட்டும்தான் வச்சு நம்மளால் ரீடிங்கை எடுக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அட்ராக்ஷன் டைப்போட ஒர்க்கிங். தென் செகண்ட் ஒன் இஸ் த ரிப்பல்ஷன் டைப். ஓகேங்களா. ரிப்பல்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ ரிப்பல்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். சேம் ஆஸ் இதே மாதிரி தான். இது என்னது, இதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் அதே மாதிரி ஒரு பாபின் இருக்கும். தென் ரிப்பல்ஷன் டைப்புங்கிறதுனால என்ன, அந்த வார்த்தையிலேயே நம்மளுக்கு இதனோட பிரின்சிபல் இருக்குது, ரிப்பல்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா. ரிப்பல்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இல்லையா. அப்போ அந்த ரிப்பல்ஷன் டைப்னாவே என்னது, ரிப்பல் பண்ணணும், அதுதான் நம்மளோட கான்செப்டாக இருக்கணும். அப்போ ரிப்பல் பண்ணுற மாதிரி 2 ப்ரொவிஷன்ஸ் நம்ம உள்ளே செட் பண்ணணும். என்ன அப்படி செட் பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி மேக்னெட்டிக் லா, கிர்ச்சாஃப் லாஸ் தெரியும் இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்க மேக்னெட்டிக் லா, லைக் போல்ஸ் வந்து என்ன ஆகணும், இதாகணும், தென் ஆப்போசிட் போல்ஸ் என்ன ஆகணும், அட்ராக்ட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகணும், லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் பண்ணணும். அப்போது ஒரே மாதிரி போல் வர மாதிரி உள்ள நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். என்ன பண்ணணும், உள்ள ஒரே போல் ஸ்ட்ரென்த் வர மாதிரி கிரியேட் பண்ணணும். சரி. ஸோ அப்போ இந்த காயில் ஃபிக்ஸ்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த பாபினில் சுற்றிருப்பாங்க இல்லையா, இந்த பாக்ஸாக போட்டிருக்கு இல்லையா அந்த லைன். அப்போ அந்த 2 லைன்லேயும் என்ன பண்ணுறோம், சப்ளை கொடுக்கும்போது என்னாகும், உள்ள ஒரு போல் ஸ்ட்ரென்த் கிரியேட் ஆகும். அந்த போல் ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கணும், ஏக்கு தனியாக பிக்கு தனியாகலாம் கிரியேட் ஆகாது, ஒரே ஒரு போல் ஸ்ட்ரென்த்தாக கிரியேட் ஆகும். அந்த ஒரே போல் ஸ்ட்ரென்த் வந்து
இந்த ஏ பியில் படுறதுனால ஒரே போல் ஸ்ட்ரென்த் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ ஏ பிளேட் அப்படிங்கிற அந்த மே அயன் பிளேட் அப்படிங்கிறது பியிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பியிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது கூட எது கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ஸ்பிண்டில். ஸ்பிண்டில் கூட என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம்? பாயிண்டர். சரியா? ஸோ இதுதான் வந்து ரிப்பல்ஷன் டைப். சரிங்களா? இது ரெண்டுமே டிபெண்ட்ஸ் அப்பான் எதை பொறுத்து இருக்கும்? ரெண்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கும். அப்போ அதனோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம் இன்ட்டு எம். அது நீங்கள் டெரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டார்க் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ ஸ்கொயர். ஸோ அட்ராக்ஷன் டைப்புக்கும் சரி ரிப்பல்ஷன் டைப்புக்கும் சரி தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ ஸ்கொயர். ஓகே, ஐ ஸ்கொயர்னு வந்தால் ஸோ இது ஏசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் டிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஏசியில் டிசியில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னாகும்? ஐ ஸ்கொயருங்கிறது வரும்போது என்னாகும்? கரண்ட் வந்து பாசிட்டிவ் சைக்கிள் போனாலும் சரி நெகட்டிவ் சைக்கிள் போனாலும் சரி வரக்கூடிய வேல்யூ என்ன ஆயிரும்? மல்டி ஸ்கொயர் நெகட்டிவ் வேல்யூ வந்து அந்த ஸ்கொயர் ஆகும்போது என்ன ஆயிரும்? அதனோட வேல்யூ பாசிட்டிவ்ஸ் ஆயிரும். ஸோ பிஎம்எம்சி மீட்டர் மட்டும்தான் டிசியில் யூஸ் பண்ணுவோம். மித்த டைனமோமீட்டர் ஆகட்டும் இல்லை இது அட்ராக்ஷன் டைப் ஆகட்டும் இல்லை வந்து ரிப்பல்ஷன் டைப் ஆகட்டும், இது போத் ஏசி அண்ட் டிசி எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனோட டெரிவேஷனும் வந்து ஒரு டாபிக்லையும் இருக்குது, அதை தெளிவாக பார்த்துக்கேன். தென் ஸோ இதுதான் வந்து மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட், தென் மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். வோல்டேஜும் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்யூப்மெண்ட்ஸ் இது. தேர்ட் ஒன் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு விஷயம். ஓகேங்களா? 3 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் நான். ஸோ என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ், ஹை ரெசிஸ்டன்ஸ், தென் மீடியம் ரெசிஸ்டன்ஸ். லோ, ஹை, மீடியம். ஓகேங்களா? இப்போ லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதுலேருந்து இது வரைக்கும் 0 to 1 கிலோ ஓம். தென் மீடியமுக்குனா 1 கிலோ ஓம் டு 10 ஓம், 1 ஓம் டு 10 கிலோ ஓம். தென் ஹை ரெசிஸ்டன்ஸ் 10 கிலோ ஓம் டு அண்ட் எபோ, அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் லோ, மீடியம், ஹை ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸோட படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தென் நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரிட்ஜ் மெத்தட், கெல்வின் வீஸ்டோன் பிரிட்ஜ் அந்த மாதிரி மெத்தேடு. நார்மலாக லோ ரெசிஸ்டன்ஸ், நார்மலாக ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம லேபில் மெஷர் பண்ணுவோம், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், அது கூட ஒரு டைமில் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதே என்னன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் மெகர். ஓகேங்களா? ஸோ மெகர் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஸோ மெகரோட வேல்யூ என்ன? டு யூஸ் டு மெஷரிங் த ஹை ரெசிஸ்டன்ஸ். என்னோட வேல்யூ ஹை ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான் மெகர். ஓகேங்களா? ஸோ இதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நார்த் போல் சவுத் போல் இருக்கிற ஒரு மேக்னெட், சரியா, ஒரு மேக்னெட் இருக்கும், அந்த சேஃபில் இருக்கலையே மேக்னெட் இருக்கும். தென் ஒரு கண்ட்ரோல் காயில், தென் ஒரு டிஃப்ளெக்டிங் காயில், ஒன் செட் ஆஃப் பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல் காயில், தென் ஒரு டிஃப்ளெக்டிங் காயில், தென் ஒரு செட் ஆஃப் ஜென்ரேட்டர், ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று, ஹேண்ட் ட்ரிவன் ஜென்ரேட்டர் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? தென் இந்த டிசிஆர் சிசிஆர் நல்லா கொடுத்துருப்ப ஒரு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். கண்ட்ரோல் காயிலுக்கு சீரியஸாக இருக்கிறது சிசிஆர், டிஃப்ளெக்டிங் காயிலுக்கு இருக்கிறது டிசிஆர். இந்த ரெண்டோட வேல்யூ என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் காயிலுக்கு போகிற இன்ட்ரஸ் கரண்ட்டையும் தென் டிஃப்ளெக்டிங் காயிலுக்கு போகிற இன்ட்ரஸ் கரண்ட்டையும் மினிமைஸ் பண்ணி கொடுக்குறதா அதனோட அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட வேலை. சரியா? இதனோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த டிஃப்ளெக்டிங் காயில் இங்கே காட்டியிருக்கு, கண்ட்ரோலிங் காயில் இருக்குது. ஸோ அப்போ இதில் என்னென்ன இருக்கும்? கண்ட்ரோல் காயில், டிஃப்ளெக்டிங் காயில், காம்பன்சேட்டிங் காயில், இந்த 3 காயில் தான் இருக்குது. என்னென்ன? கண்ட்ரோல் காயில், காம்பன்சேட்டிங் காயில், தென் அதுக்கப்புறம் டிஃப்ளெக்டிங் காயில். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி ஒரு கனெக்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும், இஎல்ஜி. ஓகேங்களா? ஸோ அந்த ஜி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரோட பாசிட்டிவ் டெர்மில் ஹேண்டர் பாசிட்டிவ் ஜென்ரேட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் டயக்ராமில் பார்க்க வந்து நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஷோட் இந்த 0 to 1. ஓகேங்களா? 0 to மேக்ஸிமம் வேல்யூ காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? பட் இன் மெகர் வந்து ரீடிங் மெஷர்ட் வேல்யூ, அதாவது காமிக்கிற ஸ்கேல் வேல்யூஸ் சோர்ஸ் இன்ஃபினிட்டி டு 0. எதுலேருந்து காமிச்சிருப்பாங்க? இன்ஃபினிட்டிலிருந்து 0 வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி always measure source in the infinitive value because this is used for only high resistance measurement. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் எப்படி ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்னா,
ஸோ ஒர்க் பண்ணும்போது இந்த எல் இ இருக்குங்க இல்லையா, இந்த ரெண்டு டெர்மினலையும் என்ன பண்ணுறோம், நம்ம எந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணுறோமோ, அதை எந்த ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணமோ அதை ரெண்டையும் எல்லுக்கும் இக்கு இடையில நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஹேண்ட் ட்ரிவன் ஜென்ரேட்டர் இருக்குங்க இல்லையா, ஹேண்ட் ட்ரிவன் ஜென்ரேட்டர் அந்த ஹேண்ட் ட்ரிவன் ஜென்ரேட்டரை ரேட்டட் ஆர்பிஎம், அதுக்கு ஒரு ஆர்பிஎம் ரேட்டட் ஆர்பிஎம்ல சுற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டோட ஆர்பிஎம்ல என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இஃப் ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ ஹை ரெசிஸ்டன்ஸ்னா ஹை ரெசிஸ்டன்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, கரண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் என்னாகும், கரண்ட் அதிகமாக போச்சு அப்படின்னா அந்த காயில் வழியாக கரண்ட் அதிகமாக போச்சா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கணும், அதனோட வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கணும். சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்தால் தான் கரண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ கரண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா டார்க் எப்படி இருக்கும், டார்க்கோட வேல்யூ என்ன, டிஃப்ளெக்டிங் டார்க் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ இல்லையா. அப்போ கரண்ட் அதிகமாகும் போது என்ன ஆகுது, டார்க் வேல்யூ குறைஞ்சிருது. சரியா, டார்க் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ டார்க் வேல்யூ அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகம். ஓகேங்களா, கரண்ட்டோட வேல்யூ என்ன அதிகம், கரண்ட்டோட வேல்யூ அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது, டார்க் வேல்யூ அதிகமாகுதா. டார்க் வேல்யூ அதிகமாகும் போது ரிஃப்ளெக்டிங் காயிலில் இருக்கிற பாயிண்ட் என்ன ஆகுது, அந்த ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ இன்ஃபினிட்டியிலிருந்து வேல்யூ எங்கே வந்துடும், ஜீரோவுக்கு வந்துடும் ஆல் லோ. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஹை, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ லோ அப்படின்னு வச்சுக்கோ. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ லோ அப்படின்னு வச்சுட்டோம், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஹை அப்படின்னு வச்சுட்டோம்னா கரண்ட் என்னாகும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கரண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கரண்டான குறைஞ்சிரும். கரண்ட் குறைஞ்சினா டெஃப்ளெக்டிங் டார்க் என்ன ஆயிரும், டெஃப்ளெக்டிங் டார்க்கு குறைஞ்சிரும். டெஃப்ளெக்டிங் டார்க்கு குறைஞ்சிதுன்னா பாயிண்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது, சோர்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவ். அப்போ கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் அதிகமாக இருக்கும், கரண்ட் அதிகமாக இருந்து டெஃப்ளெக்டிங் டார்க் அதிகமாக இருக்கும். டெஃப்ளெக்டிங் டார்க் அதிகமாக இருந்தால் என்னவாக இருக்கணும், பாயிண்டர் ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு மூவ் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மின்னு அது காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் மெக்கரோட பிரின்சிபல். ஓகேங்களா, ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸில் அப்போ நம்மளுக்கு எர்த் ரெசிஸ்டன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது, கிரவுண்டர் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது. என்ன மீட்டர் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எர்த் ரெசிஸ்டர். என்னது, எர்த் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த் டெஸ்டர். ஓகேவா, ஸோ எர்த் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இது எக்ஸாமில் கேட்க மாட்டான், பட் இருந்தாலும் பை லக் ஏதாவது உங்களை ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கொஷின் வரும். ஓகேவா, ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற 3 ஸ்பைக் இருக்கும், கரண்ட் ஸ்பைக் வோல்டேஜ் ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க. பிசிங்கிறது பி அப்படிங்கிறது P1 C1 P2 C2ன்னு 2 காயில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ P1 C1ங்கிறது P1 P2ங்கிறது ப்ரெஷர் காயில் ஸ்பைக், C1 C2 அப்படிங்கிறது கரண்ட் காயிலோட ஸ்பைக். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 ப்ரெஷர் காயிலோட ஸ்பைக்கும் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏபிசின்னு 3 டெர்மினல் கிரவுண்ட் புல்குள்ளே வச்சுருக்காங்க இல்லையா, அது ஒவ்வொன்றும் 12.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள கிரவுண்டில் வச்சுருப்பாங்க. சி மட்டும் அதுலேருந்து ஒரு 12.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். P1 C1 ரெண்டையும் பேரல் பண்ண மாதிரி ரெண்டையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. P2 C2வும் தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ மேலே இருந்து பார்த்தோம்னா ஸோ இதில் என்ன இருக்குன்னா இதுலேயும் ஒரு ஹேண்ட் ரிவன் ஜென்ரேட்டர், அதாவது 3-4ன்னு காமிச்சிருக்குங்களா டயக்ராமில், அந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது PMMC மீட்டர் அரேஞ்ச்மெண்ட், 3-4 அப்படிங்கிறது கரண்ட் ரிவர்சர். என்னது, கரண்ட் ரிவர்சர். தென் ஹேண்ட் ரிவன் ஜென்ரேட்டர் மேலே இருக்கு இல்லையா, கையில் சுற்றுற ஒரு டிசி ஹேண்ட் ரிவன் டிசி ஜென்ரேட்டர். ஓகேங்களா, அப்போ இந்த நீங்கள் டயக்ராம் இந்த 2ல இருந்து எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள், இது வந்து PMMC மீட்டர். 2ல இருந்து மூவிங் காயில் இருக்கு இல்லையா, மூவிங் காயிலுங்கிறது பார்த்தீங்கன்னா சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க 4. 2லேருந்து நேராக எங்கே போகுது பார்த்தீங்கன்னா சீரியஸாக அப்படி கனெக்ட் பண்ணி கொண்டாந்து மூவிங் காயில் கொடுத்துருப்பாங்க. தென் பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த பக்கம் சென்டரில் NSக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அது ரெண்டும் பாருங்கள் சீரீஸாக கனெக்ட் பண்ணி, ஃபிக்ஸ்டு சிஸ்டம் எப்பயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். மூவிங் சிஸ்டம் எப்பயுமே பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணேன். எதுக்குங்க சார் கரண்ட் ரிவர்ஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், கரண்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிவன் ஜென்ரேட்டர்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டிசி. அப்போ டிசி வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், உள்ள இருக்குங்க இல்லையா, அது நம்மளோட வேல்யூ நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த வேல்யூக்கு வந்து நம்ம டிசி வேணும் இல்லையா,
அப்போ கரண்ட்டோட ஆம்பிளிடியூடை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். கரண்ட்டோட ஆம்பிளிடியூட் என்ன பண்ணும், ரிவர்ஸ் பண்ணி பிஎம்சி மீட்டரில் கொடுத்துட்டு தென் அதனோட வேல்யூ நம்மளுக்கு ஷோ பண்ணும். அந்த எல்லா வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், கிரவுண்டுக்குள்ளே வைக்கிறோம். ஸோ நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணால் என்ன பண்ணணும், வோல்டேஜ் தெரியணும், கரண்ட் தெரியணும். V/I போட்டோம்னா நம்மளுக்கு ஆர் தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த அப்போ அந்த வோல்டேஜையும் நம்ம கிரவுண்டுக்குள்ளே அனுப்பணும், கரண்ட்டையும் நம்ம கிரவுண்டுக்குள்ளே அனுப்பி we find the earth resistance value. ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் செகண்ட் யூனிட்டில் என்ன வரும் அப்படின்னா டாங் டெஸ்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா, வாட் ஆர் தி இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா பொட்டன்ஷியல் காயில், கரண்ட் காயில், பிடி அண்ட் சிடின்னு சொல்லும் இல்லையா, பிடி அண்ட் சிடி. ஓகேவா. ஸோ பிடி அண்ட் சிடி பார்த்தோம்னா நார்மல் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே தான். பிடி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், அது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். தென் அதே மாதிரி சிடி அப்படிங்கிறது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் அடிக்கடி கேட்பான். என்ன கேட்பான்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்பான். அது என்னது 3 மார்க்கில் கேட்பாங்க, என்னங்கிறது பார்த்துருங்க. ஓகேங்களா. தென் இன்னொன்று அது இல்லாமல் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாங் டெஸ்டர். ஓகேங்களா. டாங் டெஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா என்ன இருக்கும், சர்க்கியூட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மெஷர்மெண்ட் ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் டாங் டெஸ்டர். அதாவது என்னது, சர்க்கியூட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் டாங் டெஸ்டர். கிளிப் ஆன் மீட்டர், கிளாம்ப் ஆன் மீட்டருக்கெல்லாம் நிறைய பேர் இருக்குது. ஓகேங்களா. அது என்னங்கிறது டயக்ராமில் பாருங்கள். அதுவும் நம்ம மோட்டரோட பிரின்சிபல் மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் ஆன் மீட்டர் இருக்கும், அதுலேருந்து ஏசி சிக்னல் வரும். ஓகேங்களா. அந்த ஏசி சிக்னல் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே டேரெக்டாக ரெக்டிஃபயரில் கொடுப்பாங்க. ரெக்டிஃபயர் அது டிசியாக கன்வெர்ட் பண்ணி தரும். அந்த டிசியை பிஎம்சி மீட்டரில் கொடுத்து வேல்யூ நம்ம ஷோ பண்ணிப்பாங்க. இன்னும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது பட் டிஜிட்டலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. டாங் டெஸ்ட். ஓகேவா. ஸோ அதை தாண்டி செகண்ட் யூனிட்டில் ரொம்ப முக்கியம்னு பார்த்தா என்ன கேட்பாங்கன்னா 3 மார்க்கில் மல்டிப்ளையர் அண்ட் சண்ட். சரியா. சண்ட்னு என்ன, மல்டிப்ளையர்னு கேட்பாங்க. ஓகேவா. சண்ட் அப்படி இந்த ரெண்டு விஷயம் என்ன எதுக்காக அப்படின்னா சண்ட்டு மல்டிப்ளையரும் டு எக்ஸ்டெண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் ரேஞ்ச். என்னது, டு எக்ஸ்டெண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் ரேஞ்ச். சரியா. இன்ஸ்ட்ருமெண்ட் ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வரக்கூடிய பேர் தான் சண்ட் அண்ட் மல்டிப்ளையர். ஓகேங்களா. சண்ட் அப்படிங்கிறது அம்மீட்டரில் யூஸ் பண்ணக்கூடியது, மல்டிப்ளையர் அப்படிங்கிறது வோல்ட்மீட்டரில் யூஸ் பண்ணக்கூடியது. வோல்ட்மீட்டர்னா அதில் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ரெசிஸ்டன்ஸை. சண்ட் அப்படின்னா அதில் ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் சன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அது. ஓகேங்களா. இதான் இவ்வளோதான் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 4 கொஷின் தான். என்னென்னா இது பிஎம்எம்சி மீட்டர், அட்ராக்ஷன் டைப், தென் வந்து ரிப்பல்ஷன் டைப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எம்சி மீட்டர், அதுக்கப்புறம் இந்த 4. தென் ரெசிஸ்டன்ஸில் 3 டைப் ஆஃப் மெத்தட் இருக்கும், லோ, மீடியம், ஹை ரெசிஸ்டன்ஸ். ஹை ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும், அந்த இந்த இந்த இது வச்சுருப்பாங்க, அது பேர் என்ன, எர்த் டெஸ்டர், தென் மெக்கர். ஓகேங்களா. ஸோ செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மூவிங் காயில், மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்டோட கான்செப்ட், சிடிபிடி வோல்ட்மீட்டரோடது, இன்னொன்று ரெசிஸ்டன்ஸோட மீனிங் பார்த்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன பாருங்கள், இதில் அழகாக கொடுத்துருக்காங்க என்னென்ன எக்ஸாம்பிள்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு எக்ஸாம்பிள். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கங்க, என்னென்ன மீடியம் அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா. இதை நீங்கள் இந்த வீடியோவில் காமிக்கிற டயக்ராம்ஸ் எதையும் கன்க்ளூட் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம புக்கில் படிச்சுட்டு இருக்குது, அதனால தான் அதை புக்கில் காமிச்சோம். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ரிவ்யூ கொஸ்டின்ஸ் வேணால் இதில் இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இதுதான் டாங் டெஸ்டர். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸில் எடுத்துருக்கிற போதே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டாங் டெஸ்டர் பாருங்கள், ஒரு சர்க்கியூட்டை கட் பண்ணாமல், ஒரு வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் எதுவும் போடாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அதனோட மெஷர்மெண்ட் வேல்யூ காமிக்கிறது தான் டாங் டெஸ்டர். ஓகேங்களா. பார்த்துங்க, அதனோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், அதனோட ஒர்க்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர்.
ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 2 மார்க் 3 மார்க்கெலாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கிங்க. செகண்ட் யூனிட்டில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவிங் அயான் மீட்டர்னா என்ன, மூவிங் காயில் டைப் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிஎம்எம்சி மீட்டர் ஏன் டிசியில் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஏன் அதை ஏசியில் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு கேட்பாங்க. தென் அதுக்கப்புறம் சிடியோட எக்ஸ்பேன்ஷன் என்ன, சிடியோட பிடியோட எக்ஸ்பேன்ஷன் என்ன, சிடிபிடி எக்ஸ்பேன்ஷன். நான் உங்களுக்கு ஒரு 2 மார்க் ஒன்று கொடுத்துருப்பேன் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் பண்ண சொல்லி. அது எத்தனை பேர் ஜெராக்ஸ் பண்ணி கையில் வச்சுருக்கேன்னு தெரில. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஜெராக்ஸையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அந்த 2 மார்க் ரிப்பீட்டடான 2 மார்க் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் காப்பி பண்ணி அனுப்பிச்சி விட்றேன், ஷேர் பண்ணி விட்றேன், படிங்க. பட் எக்காரணத்துக்கு கொண்டும் வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. இந்த இருக்கிற கொஞ்சம் டைமு யூஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொரு கொஷின்ஸ்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லா இதையும் பிளான் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எப்படி எக்ஸாம் நடக்கும்னா, காலையில் ஒரு பேப்பர், மத்தியானம் ஒரு பேப்பர். அது ப்ராக்டிக்கலுக்கும் பொருந்தும். காலையில் ஒரு லேப் அட்டன் பண்ணுவீங்க, மதியானம் ஒரு லேப் அட்டன் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ எக்காரணத்துக்கு ஒன்றும் இருக்கிற கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம் எல்லா சப்ஜெக்ட்டையும் நல்லா படிக்கிறதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே இந்த சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது. இல்லை பர்சனலாக யார்ட்டாவது நம்பர் வேணாலும் கேட்டு வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். பட் கேட்குற டவுட்டுக்கு ஆனால் டயக்ராம் நீங்கள் எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கொஷின் கேளுங்க, தப்பில்லை. ஸோ உங்களுக்காக நாங்கள் எஃபெக்ட் எடுக்கிறோம், பட் அதை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.